நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த நாட்களிலே ஃபோன் மூலமாய் ஜெபித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அநேக மக்கள் தேவையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காய் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இன்றைக்கு கூட இந்த அற்புதர் இயேசு நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார்? மரித்தவனை உயிரோடு நான் எழுப்பினது போல, அல்லேலூயா, மரித்து போன லாசருவை நான் உயிரோடு எழுப்பினேனே, அவ்வளோ பெரிய காரியத்தையே நான் செய்தேனே, உன்னுடைய காரியத்தை நான் செய்ய மாட்டேனா? இன்றைக்கு ஆண்டவர், அருமையான பிரதர், உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசுகிறார். சிஸ்டர், உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு உயிர் விட்ட ஒரு மனுஷனையே உயிரோடு எழுப்ப ஏசப்பாவால் முடியும்னா உங்கள் பிரச்சனை ஏமாத்திரம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆம், நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அது நடக்கும். சில நேரங்களிலே பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நான் போகிற இடத்துக்கு ஒரு பஸ்ஸு வரணும். அவங்க ஜெபம் பண்ணி முடித்த உடனே டான்னு பஸ் வந்து நிற்கும். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நான் ஜெபம் பண்ணதுனால தான் பஸ்ஸு வந்தது, நான் ஜெபம் பண்ணதுனால தான் பிள்ளை பாக்கியம் கிடைத்து, நான் ஜெபம் பண்ணதுனால தான் மழை வந்தது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, நாம் விசுவாசிக்கும் பொழுது